ஹாய் கைஸ், இது சாஃப்ட் ஸ்கில்ல லேர்ன் பண்ற சீரீஸ்ல வீடியோ 2. போன வீடியோல சாஃப்ட் ஸ்கில்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்தெந்த இடத்துல அது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத போன வீடியோல சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அந்த வீடியோ செக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஆல்சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சாஃப்ட் ஸ்கில்லை எப்படி லேர்ன் பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது தான். இந்த சாஃப்ட் ஸ்கில்ல லேர்ன் பண்றதுல ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், ஜஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் நுனி நாக்கில் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு குட் கம்யூனிகேட்டர் அப்படின்றது அப்படி கிடையவே கிடையாது. இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு சிம்பிளான விஷயம் தான். பட் அதை கற்றுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பு இருக்கும். இந்த கம்யூனிகேஷன்னா என்னென்னு அப்படின்னா, நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட புரிகிற மாதிரியும் தெளிவாகவும் சொல்கிறது. ஓகே, இது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். பட் இதை கற்றுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பொறுமை நிறைய வேணும். ஓகே, நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு குட் கம்யூனிகேட்டராக மாற முடியும். இதில் 3வது விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தான் பெரிய பாசிட்டிவ். ஓகே, இந்த கம்யூனிகேஷன் லேர்ன் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஆக்டிவ் லிசனிங். இந்த ஆக்டிவ் லிசனிங்னா ஜஸ்ட் கேட்கறது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம், கேட்கறது தான். ஆனால் அந்த கேட்கறதுல கொஞ்சம் நிறைய விதம் இருக்குது. ஓகே, இந்த கம்யூனிகேஷனை எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஆக்டிவ் லிசனராக இருக்கணும். ஆக்டிவ் லிசனர் அப்படின்னா என்னன்னா, யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வரும்போது நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்கணும். இப்படி கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். புது புது விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஏன்னா இங்கே லிசனர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட யாராவது பேசும்போது எப்போ உங்களோட பாயிண்ட் அவங்கள்ட்ட சொல்லுவோம் அப்படியே தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. இது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா யாராவது உங்கள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா தலையை நாட் பண்ணிட்டே கண்டிப்பாக கேளுங்க. இது நீங்கள் ஒரு குட் கம்யூனிகேட்டராக மாறுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெய்லி ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜஸ் போனாலும் ஆஃபீஸ் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒரு புது பர்சனை பார்ப்பீங்க. நீங்கள் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா வாட்ச்மேன் இருப்பார், இல்லைனா ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அந்த கடையில் இருக்கிற வியாபாரி இருப்பார். அவங்கள்ட்டலாம் பேசுங்க. அப்படி பேசும்போது உங்களோட கம்யூனிகேஷன் அப்படின்றது வளர ஆரம்பிக்கும். ஆல்சோ நீங்கள் புது புது விஷயத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்சோ உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்போசர் கிரியேட் ஆகும். உங்களோட நெட்வொர்க்கும் கண்டிப்பாக வளரும். 3வது விஷயம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். இந்த விஷயத்த நம்மள நிறைய பேர் பண்ணுறோமா அப்படின்றது தெரியல. நம்ம என்ன பேசினாலும் நம்ம மைண்டில் ஒரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு, இல்லைனா இது பேசினா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சுட்டு பேசணும். ஏன்னா இப்படி பேசும்போது உங்கள்கிட்ட நிறைய பிரச்சனையிலேருந்து உங்களால் பாதுகாக்க முடியும். ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணாமலோ இல்லைனா அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அப்படின்றத அந்த வார்த்தை மூலியமாக உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் யோசிச்சுட்டு பேசும்போது உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரப்போகுது, நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம இந்த வார்த்தையை சொன்னால் இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் எப்படி மாறும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன பேசுகிறதா இருந்தாலும் யோசிச்சுட்டு பேசுங்க. இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஒரு குட் கம்யூனிகேட்டராக மாறுவீங்க. இந்த சாஃப்ட் ஸ்கில் சீரீஸுங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருந்தாலும், ஆல்சோ வந்துட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.